ஒரு ராஜ்யசபா எம்பி பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பாக கட்சி எம்எல்ஏக்களுடன் திமுக தலைவர் கருணாநிதி அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான அரசியல் களம் பரபரப்பாக சூடுபிடித்துள்ளது. ஆளுங்கட்சியான அதிமுக 5 வேட்பாளர்களை அறிவித்த கையோடு புதனன்று கட்சி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் வேட்புமனு தாக்கலும் செய்துவிட்டது. அதே நாளில் தேமுதிகவின் 7வது எம்எல்ஏ ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அதிமுக ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ராஜ்யசபா தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பை படிப்படியாக இழந்து வரும் தேமுதிக முடிவெடுக்க முடியாமல் குழப்ப நிலையில் உள்ளது. இந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு 6வது வேட்பாளரை களமிறக்க திமுக சுறுசுறுப்பாகிவிட்டது. வியாழனன்று அக்கட்சி எம்எல்ஏக்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் தலைவர் கருணாநிதி முன்னிலையில் கட்சி தலைமையகத்தில் நடந்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த அவசர ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் கருணாநிதி. கால அவகாசம் இருப்பதால் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்று கருணாநிதி கூறினார். நடக்க இருக்கிற மாநிலங்களவை தேர்தலை பற்றி எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை. இன்னும் 4 நாள் இருக்கிறது. உரிய நேரத்தில் கலந்து பேசி உரிய முடிவு எடுப்போம். குறிப்பிட்ட எந்த கட்சிகளிலும் கண்டுக்கவில்லை. பொதுவாக எல்லா கட்சியிடத்திலும் பேசுவோம். தேமுதிக தவிர பிற கட்சிகளிடம் ஆதரவு கேட்கும் முடிவுக்கு திமுக வந்துள்ளது. கைவசம் 23 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் மேலும் 11 பேரின் ஆதரவு திமுகவிற்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் போட்டி வேட்பாளர் நிற்காத பட்சத்தில் திமுக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பும் உள்ளது.